வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செவ்வாய்க்கிழமை அதுவுமா நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சோம், எங்கெல்லாம் கிளம்பணுன்றது டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் எழுந்து வீடு வாசல் எல்லாம் தொடச்சி முடித்து நல்லா கோலெல்லாம் போட்டு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் முன்னாடி நாளே. ஸோ கடகடன் காலையில் எழுந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடித்ததும் மேலே போய் செடிகளுக்கு எல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு இன்றைக்கி என்னெல்லாம் பூக்கள் பூத்துருக்கு, காய்கள் காய்ச்சிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையும் நம்ம அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி சங்குப்பூ நிறைய பூத்து அதை பூஜைக்கு யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கத்திரிக்காவும் பச்சை மிளகாவும் அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பச்சை மிளகாய் இன்றைக்கி சமையலுக்கு யூஸ் ஆயாச்சு, சட்னி அரிக்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். கத்திரிக்காய் நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு எதுக்காக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். அதோட அப்டேட்ஸும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். மாடி தோட்டத்தில் நீங்கள் நீங்களே உங்கள் கைப்பட செடி வளர்த்து அது மூலிமா நீங்கள் அறுவடை செஞ்சு சாப்பிடும்போது அது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியஸ்ட்டு ஒரு விஷயமும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாடி தோட்டத்தில் எதனாவது சந்தேகம் இல்லை குறிப்பு வேணும்னா கூட நீங்கள் எங்ககிட்ட கமெண்ட்ஸில் கேட்கலாம், நாங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். இதே போல் நிறைய மாடி தோட்ட வீடியோக்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அறுவடையெல்லாம் முடிச்சு இப்போ நாங்கள் கீழே போயாச்சு. கீழே போயிட்டு இன்றைக்கி நாங்கள் ஒரு கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஆஸ் யூஷுவல் செவ்வாய் வெளியில் கோயிலுக்கு போகிறது வழக்கம். இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம். இது எந்த கோயிலுன்றது உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் ஆனால் இதுவே ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வர கோயில். நிறைய பேர் நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு கோயிலுக்கு தான் நாங்களும் சரி இன்றைக்கி போகலான்னு முடிவு பண்ணி குடும்பமாக போகிறோம். நாங்கள் ஒரு 3 நாள் குடும்பமாக சேர்ந்து போகிறோம். அதனால் இன்றைக்கி அது ஒரு வில்லேஜுன்றதுனால அங்கே சாப்பாடு வசதி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ எங்களுக்கு தேவையான சாப்பாடை நாங்களே எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ அடுத்து சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் செவ்வாய்க்கிழமை அதுவும் கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போகிறதுனால நாங்கள் காயெல்லாம் போட்டு பிரிஞ்சி தான் தாளித்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ எங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாருமே குடும்பமாக கிளம்பி கோயிலுக்கு போக ரெடி ஆகிட்டோம். மதியம் சாப்பாடு வேலையை முடிச்சாச்சு. காலையில் டிஃபன் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போது நாங்கள் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் உங்களுக்கு நான் எடுத்து நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். எந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம், எதுக்காக போகணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோயில் எதுக்காக ஃபேமஸ்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உண்மையாகவே ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில். இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் போக முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் கிளம்பி போயாச்சு. ஸோ உங்களுக்கு நாங்கள் எந்த முருகர் கோவிலுக்கு போயிருப்போம் அப்படின்ற ஐடியா எதனாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நான் யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோன்ற டீட்டெயிலான வீடியோஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு வாங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால போக வர வசதி ரொம்பவே கம்மி தான். பஸ்ஸு இருந்தால் கூட நீங்கள் எங்கேயோ மெயினில் இறங்குற மாதிரி தான் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் எதாவது வண்டி இருந்தால் நீங்கள் கொண்டு போகலாம். லைக் ஆட்டோ பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ட்ரை பண்ணுங்கள்.